வெறிச்சோடி கிடக்கும். நானும் அப்பா மட்டும் தனியா இருக்க வேண்டியதான். வேணா நாங்கள் 2 நாள் இன்னும் இருந்துட்டு போகிறோம்மா. நீ கவலைப்படுறதா இருந்தா சொல்லு. பிள்ளைகள்லாம் தனியா கிடக்க எத்தனை நாளைக்கு சோறு பண்ணிட்டு கிடப்பாள். அவ்வளவு சண்டை போட்டு கிடப்பாள். சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். நான் வேணா கிளம்புறேன். அப்ப நீ வேணா அம்மா கிட்ட இருந்துட்டு வா 2 நாள் கழிச்சு. ஆமாக்கா, அங்கே சிலிண்டர் வேற காலி. போனால் அடுப்பில் தான் சமையல் செஞ்சுட்டு கிடக்கணும். எங்கள் மாமியார் சமைச்சாவாச்சும் ஓரளவுக்கு சமைப்பாவ. நான்னா அது இதுன்னு வேலை வாங்குவாவே இஷ்டத்துக்கு. 3 வேளையும் சுட சுட வேணும்னுவாவே. அதான் சிலிண்டர் வந்தோடனே போகலாமான்னு ஒரு யோசனையாக இருக்கேன் பார்த்துக்க. அதுக்காண்டியே வீட்டுக்கு போகாம இருக்கணுங்க. ஏமா வயசான காலத்துல அது போட்டு செஞ்சுட்டு கிடக்க, சும்மா போங்க. அது வயசானது அப்படிதான் பேசும். நீங்க அதுக்கிட்ட போட்டி போட்டு கிடக்காதீங்க. ஆமாம், நீ ஏன் சொல்ல மாட்டா? அம்மா உன்னையும் ஒரு மாமியார் இருக்கிற இடத்துல கெட்டி கொடுத்துருந்தா மாமியார் எப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். மாமியார் குடும்பம்னா என்னன்னு தெரியல உனக்கு. அதான் நீ இப்படி பேசுகிறா. எப்போ பாரு எல்லாம் வயசான பொம்பளை வயசான பொம்பளை. என்னை விட அவைய தான் வயசு அதிகமாக இருந்தாலும் அவைய தான் தெம்பாக இருக்காவ. தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நாள் உடம்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நாள் உடம்பு இருக்க மாட்டேங்க. இந்த வயசுலேயே கால் வலிக்கு கை வலிக்குன்னு நான் அலையிறேன். பஸ்ஸில் வந்தால் பாரு கால் வீங்கி போயிடுது. நீ என்னென்னா அவைய வயசானவியங்க. அவைய வயசுக்கெலாம் நான் இந்த அளவுக்கு இருப்பேனானே எனக்கு தெரியல. ஆரோக்கியமாக தெரிஞ்சுக்க. எங்கேயாச்சும் போனோன்னா எனக்கு எரிச்சலாக இருக்குது. எம்மா எப்படி போவேன்ட்டு போயிட்டு வந்து வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குமே. அவையில பேர் கூட்டிகிட்டு போடன்னு சண்டைக்கு வருவாவ. எங்கனாலும் ஆளாக கிளம்பிடுவாவ. தெரிஞ்சுக்க. சரிம்மா, வயசான காலத்துல இன்னும் எத்தனை நாள் இருக்குமோ பொறுத்து பொங்கல்வே. சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. சண்டை போட்டா மருமக்க மரத்துக்கு தானே கஷ்டம். யோசிச்சு பாருங்க, நிம்மதியா இருக்குமா வீடு? ஆமாம், இதே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்வியே? எத்தனை காலத்துக்கு இருப்பாவே எத்தனை காலத்துக்கு இருப்பாவேன்னு இப்படியே சொல்லி சொல்லி காலம் போயிட்டு. நீ என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் போது கூட அவ இருப்பாவ போல. நான் இருக்கணும்னு தான் எனக்கு தெரியல. அப்படி பேசுறா, அதெல்லாம் நீ நல்லா இருப்பா. அப்புறம் சும்மா என்ன டென்ஷன் ஏற்றாதீங்க. என் மாமியாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியும் அவியலை பற்றி உங்களுக்கு? சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. பொறுத்து போன்னு ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போக முடியும். சுஷ்மா கிட்ட கேளுங்க நான் எவ்வளோ பொறுத்து போகிறேன்ட்டு. அவங்கள அப்படிதான் சொல்லும். இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி மாமியார் கிடைக்கும். அப்பதான் தெரியும் நம்பாருமே. ஏன்னா நானே என் புருஷன்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கமா. அடுத்த ஜென்மத்திலாச்சும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னு பார்க்க. நீ என்னன்னா மாமியார்கிட்ட கிடந்து கஷ்டப்படணும்னு சாபம் விட்றியே. பின்ன என்ன நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் அவளுக்கு கோவம் தான் வரும். எங்கள் மாமியாரை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? எங்களை விட்டு கொடு, மருமமார்க சந்தோஷமாக இருக்கணும்னு. அதை மாதிரி அவைய விட்டு கொடுக்கலாம்ல, பையன்மார் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ட்டு. அதை அவைய செய்ய மாட்டாவல. போட்டி தானே போட்டுட்ருக்காவ வீட்டில். நாங்கள் போட்டி எங்கே போடுறோம்? சும்மா ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாமே. இன்னும் அது கூட உங்களுக்கு பொறுக்கலையே. சரி வா, அங்கே வந்து அக்கா வீட்டில் இருங்க 2 பேரும் பார்த்துக்கலாம். சின்ன பிள்ளைகள் கிடக்கலாமா? சாப்பாடு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு கிடக்குங்க. இப்போ குழந்தை வேற ஹோட்டலில் சாப்பிட்டுருக்காங்க. அங்கே வேற போனோம். ஆமாம், எல்லாம் உங்கள் கதையை தான் பாருங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா என் மாமியாருக்கு நான் தான் மாமியாரை வரணும். இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாடுபட்டனோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அதுக்கு. அப்பையும் இந்த ஜென்மத்தில் நீ எதுவும் பண்ணாது. தேவையில்லாமல் ஏன் அடுத்த ஜென்மத்திலையும் போய் அதுக்கிட்டே மாட்டிக்குதோ? அது உன்னை மருமகள் கொடுமை பண்ணும். பார்த்துக்கோ. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக இருக்குது, நக்கலாக இருக்குது. ஒரு நாள் தெரியும் இந்த கலை யாருன்னு. இப்பயே எங்களுக்கு தெரியும்.